வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரவை பயன்படுத்தி நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கேக் செஞ்சு பார்த்தது இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம ரவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். மெஷரிங் கப்பால் இது 1/2 கப் அளவு மெஷரிங் கப்புங்க. இதில் நான் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் எந்த அளவு மெஷரிங் கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துருக்கோம். வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். இது பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு பொடி பண்ணாலும் ரவை கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். முழுசாக நமக்கு நல்ல அரைப்பட்டு வராது. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். கூடுதலாக இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்து வேறு ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அடித்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அடித்து விட்டதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். கூட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பொடி பண்ண ரவையும் சர்க்கரையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் சொன்ன அளவுகளை எல்லா பொருளும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கேக் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலேயே நீங்கள் எல்லாமே அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கேக்கோட டெக்ஸ்சர் ஸ்வீட்னஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம சர்க்கரையும் ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது நம்ம உடனே செய்ய முடியாது. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கிட்ட இது நல்ல ஒரு பக்கம் ஊறட்டும். ரவை ஊறி வந்தால் தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கேக் கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துருக்கங்க. நமக்கு சாக்லேட் கேக் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதே சமயம் நல்ல ஒரு வாசனையாகவும் நமக்கு கேக் கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு கேக் டின் எடுத்துருக்கேன். நார்மலான நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு பாத்திரம் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் இதில் கூட பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கேக் டின் இல்லாதவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இப்போது இந்த டின்னில் நான் கொஞ்சமாக ஆயில் தடவி எடுத்துருக்கேங்க. இது மேலே நம்ம வர மாவு தூவிக்கலாம். கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு, ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு மாவை நீங்கள் இது மாதிரி தூவி விட்டு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்த மாவை நம்ம கீழே கொட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா ஊறி வந்திருக்கு. ரவை நல்லா ஊறி வந்ததும் நமக்கு பாருங்கள் மாவோட திக்னஸ் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பால் எல்லாம் நல்லா உறிஞ்சி நமக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்ததாக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூட ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூட இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை சலிச்சு சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக சாக்லேட் பிஸ்கெட் கூட நீங்கள் நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பேக்கிங் பவுடர் இல்லைன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடாங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆப்ப சோடா தாங்க. நம்ம இட்லிக்கு பயன்படுத்துவோம் பாருங்கள், அதுதான். நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இதில் நம்ம கரைச்ச காஃபி பவுடர் சேர்த்துக்கலாங்க. கூட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்க நம்ம ரவை அரைக்கும் போதே கூட அதில் ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணது இது மாதிரி எல்லாமே நல்லா கலந்ததும் நம்ம இந்த ரெடி பண்ண பேக்கிங் ட்ரேயில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணி விடுங்க. இப்படி செய்கிறதுனால நமக்கு கேக் வந்து உள்ளே நல்லா கரெக்டாக வெந்து வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு அங்கங்கே குண்டும் குழியுமாக வெந்து வருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் உள்ளே நம்ம
ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு நம்ம ரெடி பண்ண கேக் ட்ரேவை உள்ளே சேர்த்துட்டு இது மேலே நம்ம கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சமாக நம்ம பாதாமை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு கரெக்டாக 25 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாங்க. நம்ம கேக்கு ரவை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரவை சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கேக் நமக்கு 25 நிமிஷத்துலேயே வெந்துடும். இதுவே நீங்கள் மைதா கோதுமை மாவில் பயன்படுத்தி செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு வெந்து வரத்துக்கு ஒரு 50லேருந்து 55 நிமிஷம் கிட்ட கிடைக்குங்க. பாருங்கள், ஒரு 25 நிமிஷம் இதே மாதிரி நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்தியோ இல்லை ஏதாவது குச்சி விட்டு பாருங்கள் உள்ள வரைக்கும் நமக்கு கேக் நல்லா வெந்துருக்கான்னு. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா நமக்கு கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துட்டு கேக் நல்லா முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வெளியே எடுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதை லைட்டாக நம்ம இந்த மாதிரி சுற்றியும் கத்தியால் எடுத்து விட்டோம்னா கேக் நமக்கு அழகாக மூடிலேருந்து வெளியே வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குல்ல. கேக் டின்னில் நம்ம பட்டர் ஷீட்டெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் நல்லா சூப்பராக மோல்டுலேருந்து நமக்கு அப்படியே வெளியே வந்துடுச்சுல. பாருங்கள், கட் பண்ணும் போதே நல்லா தெரியும் கேக் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். கேக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக முட்டையெல்லாம் நம்ம சேர்ப்போம். அந்த மாதிரி நம்ம முட்டை ஓவன் எதுவுமே பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நல்ல ஒரு சிம்பிளாக சூப்பரான சாஃப்டான நம்ம சாக்லேட் கேக் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.